இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த நல்ல நாளிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். நெகேமியாவை கொண்டுதான் ஆண்டவர் எருசலேமின் அலங்கத்தை கட்டி எழுப்பினார். அப்ப பாருங்க, இந்த நெகேமியாவுக்கு நிறைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டியது இருந்தது. அப்ப அவர் சொல்றான் பாருங்க, தேவாலயத்துக்கு, அதனுடைய அரணின் கதவு வேலைக்கு, அலங்கத்தின் வேலைக்கு, தங்க போற வீட்டு வேலைக்கு மரங்களெல்லாம் வேணும். ஆனா ராஜா அதை கொடுக்கும்படி அந்த வனத்தின் காவலாளருக்கு ஒரு கடிதம் தரணும் நான் வேண்டினேன். கர்த்தர் அவருடைய கரத்தை என் மேல தயவா வச்சிருந்ததுனால ராஜா அதை எனக்கு கட்டளையிட்டார். இப்போ இந்த நெகேமியாவின் வாழ்வை நல்லா கவனிச்சு பாருங்க. நான் போகணும்னு பெர்மிஷன் கேட்குறான். உனக்கு வேண்டிய பெர்மிஷனை ஆண்டவர் கொடுக்குறார். அந்த வேலைக்கு என்னென்ன உதவிகள் தேவைன்னு சொல்லி அவன் கேட்குறானோ அது வேண்டியதெல்லாம் கிடைக்கும்படி தேவன் அனுக்கிரகம் பண்றார். அப்போ இது நெகேமியாவுக்கு மட்டும்தான் கர்த்தர் கொடுப்பாரா? நமக்கெல்லாம் தரமாட்டாரா? உங்க வீட்டு வேலைக்கு வேண்டிய பொருளாதாரத்தை ஆண்டவர் தரமாட்டாரா? நீங்க படித்து அரசாங்க உத்தியோகத்திற்கு ஒரு பரீட்சை எழுதணுமே, அதுக்கு ஞானத்தை ஆண்டவர் வேண்டியதா இருக்குது, அதை தரமாட்டாரா? உங்க பிள்ளைக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டியது இருக்குத, நிறைய தேவைகள் இருக்கிறத, அந்த திருமணத்திற்கு வேண்டிய தேவைகளை ஆண்டவர் தரமாட்டாரா? திருமணம் ஆகி பல வருஷம் ஆச்சு, ஒரு குழந்தை பாக்கியம் வேண்டியதா இருக்கு, அந்த பாக்கியத்தை ஆண்டவர் தரமாட்டாரா? கடன் சுமையில நெருக்கடியில் இருக்கும், பொருளாதார தேவைகள் சந்திக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கு, பொருளாதார ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தரமாட்டாரா? உங்க எதிர்கால நலன் கருதி மனித தயவுகள் தேவை இருக்கு, அதை ஆண்டவர் தரமாட்டார். கண்டிப்பா வேண்டியதெல்லாம் ஆண்டவர் தருவாருங்க. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் தருவார். அப்போ நாம அந்த வேண்டியதெல்லாம் தர்ற தேவனிடத்தில் நெகேமியா மாதிரி ஜெபம் பண்ணணும். அவன் சில நாட்களாகவே வாரங்களாகவே அழுது கண்ணீரோடு உபவாசித்து ஜெபித்தான் இருக்கு. அப்ப நம்முடைய சூழ்நிலையை அறிந்து அவன் கேள்விப்பட்ட செய்தியின் அடிப்படையில் அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் நிந்திக்கப்படுறாங்க, சிறுமைப்படுத்தப்படுறாங்க, அலங்கம் இடிஞ்சு இன்னும் அலங்கோலமா இருக்கு, அவமானப்படுத்தப்படுறாங்க. அதை கேட்டவன் அவன் மனசு தாங்கலை பார்த்தீங்களா? அப்போ அதை அப்படியே ஜெபமா மாத்திட்டான். அப்போ நாம நம்முடைய இயலாமையை நினைச்சு, வருத்தத்தை நினைச்சு, வேதனையை நினைச்சு, கஷ்டத்தை நினைச்சு, குறைவுகளை நினைச்சு அழுகிற உண்மைதான், வருத்தப்படுற உண்மைதான். அதை ஜெபமா மாத்திரமா? அதை ஆண்டவர் சமூகத்துக்கு கொண்டு போய் அதை வேண்டுதெல்லாம் நம்ம செய்யறோமா? அதற்காக நேரம் எடுத்து உபவாசத்தோடு நம்ம ஜெபம் பண்றோமா? இதெல்லாம் கொஞ்சம் நாம வாழ்க்கையில கடைபிடிப்போம். நெகேமியா கடைபிடித்தார், அதை ஜெபமா மாத்தினார். தன்னுடைய நேரங்களில் எல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் உபவாசத்தோடு கண்ணீரோடு அவர் ஜெபித்தார். அதனால ஏற்ற வேலை வந்தபோது ராஜா அவர் கண்களில் தயவு கிடைக்குது, கேட்டதெல்லாம் கொடுக்குறாரு, வேண்டியதெல்லாம் கொடுக்குறாரு. ஆகவே தெய்வ பிள்ளைகளை தீர்மானம் பண்ணுங்க, என் பிரச்சனைகளை நினைச்சு அழுது கொண்டு இல்லாம அதெல்லாம் நான் ஜெபமா மாற்றுவேன், தெய்வ சமூகத்துக்கு அதை கொண்டு போவேன். கண்ணீர் ஒடிச்சா ஆண்டவர் சமூகத்தில் தான் கண்ணீர் ஒடிப்பேன், காத்திருந்தா கர்த்தருக்காக தான் காத்திருப்பேன். ஒரு தீர்மானத்தோடு உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவேன். ப்ரேயர் பண்ணி பாருங்க, ஃபாஸ்டிங் இருந்து பாருங்க, உங்க காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். உங்களுக்கு வேண்டியதெல்லாம், அவசியமாய் தேவைப்படுகிறதெல்லாம் கண்டிப்பா கர்த்தர் தருவார். நிச்சயமா நெகேமியாவின் தேவன் அவனுக்கு வேண்டியதை கொடுத்தது போல உங்களுக்கு வேண்டியதையும் தருவார். தகப்பனே, ஜெபிக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் நெகேமியாவுக்கு வேண்டியதை கொடுத்தது போல அவர்களுக்கு வேண்டியதை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.